துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த அருமை பெருமைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டாலும் துலாம் ராசியுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? அந்த துலாம் பாரம் மாதிரி ஏற்றம் இறக்கம்னு சொல்லிட்டு நிலையில்லாத வாழ்க்கை. ஆனால் அவங்களுடைய அதிபதி ஒருத்தவங்களோட ஜாதகத்தில் வலுவாக இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு கீழே 1000 பேர் வேலை செய்வாங்க. பெரிய மலை வண்டி வாகன வசதியோட ஆபரண சேர்க்கையோட இருக்கக்கூடிய ஊரே போற்றக்கூடிய வாழ்க்கை. இதோட 10 விதமான யோகங்களுமே இவர் தான் அருளக்கூடியவர். ஒருத்தரோட ஜாதகத்தில் இவரோட தசை நல்லா இருக்குது அப்படின்னா பூர்வ ஜென்ம புண்ணியமும் சேர்ந்துச்சு அப்படின்னா சொல்லவே முடியாத அதி அற்புதமான பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். தெரு நடந்து போகக்கூடியவங்க திடீர்னு அரசு வாகனத்தில் உயர்ந்த பதவியில் போகிறதுக்கான வாய்ப்பு இவரால் தான் அமையும். தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும். இவன் கண்ணில் பட்டது எல்லாமே சுபமாக மாறும். அதிர்ஷ்டங்களால் சக வாழ்க்கையுமே வளங்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய பலமான கிரகம் தான் இந்த சுக்கிர பகவான். இவரை நீங்கள் அதிபதியாக கொண்டிருக்கீங்க. கேட்கவே நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன பிரயோஜனம்? இவங்க எங்களுக்கு அதிபதியாக இருந்தால் ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுடைய ஒரு ஆதங்கம்னே வச்சுக்கலாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நான் அதிபதியை பற்றி சொன்னதுமே நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, கட்டாயம் இந்த ஆள் நமக்கு சாதகமாக இல்லை, எப்படியாவது இந்த ஆளை உஷார் பண்ணி நம்முடைய ஜாதகத்தில் இதோட பலத்தை அதிகப்படுத்தி நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? அதற்கான வழியை தான் நான் சொல்ல போகிறேன். சுக்கிர பகவானுக்கு உரிய கிழமை அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே வெள்ளிக்கிழமைனா கட்டாயம் இதை வழிபாடு செய்வோம். இதெல்லாம் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறதுக்கும் சிறப்பான நாள் இல்லையா? மகாலட்சுமி தாயாரும் குபேர கடவுளும் நம்ம பூர்வ ஜென்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலாபலன்களை கொடுக்கக்கூடியவங்க. அதை அனுபவிக்க செய்யக்கூடிய பொறுப்பு அப்படிங்கிறது உங்களுடைய அதிபதிக்கு தாங்க இருக்குது. சுக்கிர பகவான் தான் அதை பார்த்துக்கிறாரு. ஸோ ஒருத்தவங்க பணக்காரங்களாக செல்வந்தர்களாக இருக்கிறதும் இவங்களுடைய அருளாசியினால் மட்டும்தான் அது கட்டாயமாக நிகழும். ஸோ வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஓரையில் இவரை வழிபாடு செய்கிறதுனால சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். இதோட ஒருத்தர் பார்த்திங்கன்னா நிறைய பணம் வச்சுருப்பாங்க, நல்ல செல்வ செழிப்போடு இருப்பாங்க. ஆனால் அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும். அப்போது அவருடைய ஜாதகத்தை சுக்கிரன் நீச்சத்தில் இருக்காருன்னு அர்த்தங்க. இப்போ என்னதான் குபேரரை கடவுளும் வழிபாடு மகாலட்சுமியும் வீட்டில் குப்பரப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் குத்த வச்சு உக்காந்துருந்தாலும் சொத்து சுகங்கள் எவ்வளவு இருந்தாலுமே அதை அனுபவிக்கிறதுக்கு சுக்கிரனுடைய அனுகிரகம் தேவையில்லையா? ஒருத்தவங்க சுக்கிர தசை இல்லைன்னா நீங்கள் என்னதான் இருந்தாலுமே அதை சொத்து அழியுங்க, அந்த சொத்து அழிஞ்சிடும். இப்போ என்னதாம்மா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்காக தாங்க நான் சொல்லிகிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ சுக்கிர பகவானை நீங்கள் வழிபாடு செய்யணும். வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரனுடைய அருளை பெறுவதற்கு வீட்டில் வெள்ளி பொருட்களை பயன்படுத்துறது நல்லா சேர்க்குங்க. ஏன்னா வெள்ளியில் தான் சுக்கிர பகவான் வாசம் செய்கிறாரு. ஸோ வெள்ளி பொருட்களை நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்துகிறப்போ சகல சௌபாக்கியங்களையுமே உண்டாக்குங்க. இதோட சுக்கிர வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமைகளில் காலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் சுக்கிர ஓரையை நீங்கள் பயன்படுத்தி அவருக்கு வழிபாடு செய்யலாம். அப்படி அதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மதியம் 1 மணியில் இருந்து 3 மணி வரைக்கும் சுக்கிர ஓரையில் நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம். அதையும் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இரவு நேர வழிபாடுங்க. பொதுவாக தெய்வங்கள் ராத்திரி நேரத்தில் வழிபாடு செய்கிறது ஒரு 6 மணிக்கு மேலே செய்வோம். ஆனால் இரவு 8, 9 அப்படிங்கிறது சுக்கிர ஓரை. சுக்கிர பகவானினுடைய வழிபாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பெருசுன்னு சொல்லிட்டோம். இந்த நேரத்தில் வழிபாடு செய்கிறது அதுவுமே அதீத நற்பலன்களை கொடுக்கும். ஸோ காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலான சுக்கிர ஓரைகள் சுக்கிர வழிபாடு செய்கிறதுக்கான சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. தவற விடுற பட்சத்தில் மற்ற நேரங்களில் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அந்த வழிபாட்டின் பொழுது ஓம் சுக்கிர பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை நீங்கள் எளிமையாக சொல்லி முடிக்கலாம். இதனால வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, ஆடம்பர பொருட்களை வாங்கிறது, சொத்து சேர்க்கறது, பேரு புகழ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு வழி கொடுப்பாருங்க. புரியுதுங்களா?
இதோட இந்த சுக்கிர பகவானினுடைய காயத்ரி மந்திரம் உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா இதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அதிபதியை நீங்கள் பலப்படுத்திட்டீங்க அப்படின்னா குருவால் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் ஏற்பட போகுது. இந்த வருஷத்தில் எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாட்டியும் பரவாயில்லைங்க. ஏன் உங்கள் அதிபதியே உங்களை கைவிட்டாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன் அப்படின்னு குரு உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ குருவால் இனிதாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆட்டமே ஆரம்பமாக போகுது. தொட்டதெல்லாம் தங்கமாக மாறக்கூடிய காலகட்டம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சுபத்துவம் பொருந்திய கிரகம் இல்லையா? ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க போகிறாரு. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது அருமையான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பார்க்கறதுனால சுப பலன்கள் கிடைக்க போகுதுங்க. 3, 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. சனி பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. 25 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றம் நிகழப்போகுது. இது அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. எனக்கெல்லாம் இப்போ தான் 5 வயசு 10 வயசு இப்படி ஆகுது அப்படின்னு சொன்னால் கூட சரிங்க. இந்த அமைப்பு அப்படிங்கிறது 25 வருஷத்துக்கு பின்னாடி இப்போ தான் நிகழுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். நல்ல எண்ணங்கள் வரும். ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் நாட்டம் அதிகமாகும். இப்போ ஒரு சிலர்லாம் யோசிப்பீங்க, எனக்கு எண்ணங்கள் இருக்கிறது எல்லாமே கெட்ட எண்ணமா, எங்களுக்கு நல்ல எண்ணம் வருமா அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி கிடையாதுங்க. எதுவுமே செய்யறதுக்கு ஒரு தயக்கம், பதட்டம், பயம் இப்படி இருந்துச்சு. நடக்குமோ நடக்காதோ அந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே மாறுது. எதுவும் முடியும் அப்படின்னு நேர்மறையாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க நான் சொல்கிறேன். அதே மாதிரி மேல் படிப்பு படிக்கக்கூடிய யோகம் அமையும். தொழில், வீடு, கோர்ட்டு கேஸு வழக்கில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது. சிம்பிளாக சொல்கிறேங்க, பொற்காலமாக இருக்க போகுது. இதோட கேதுவுக்கு நீங்கள் பரிகாரம் செய்கிறது நல்லதுங்க. கேதுவை நீங்கள் சரி கட்டணும்னா சிம்பிளாக விநாயகர் பெருமான வழிபாடு செஞ்சால் போதும். எப்பேற்பட்ட கிரக தோஷங்கள் இருந்தாலுமே அது சரியாயிடும். கடுமையான வேலையை கூட எளிமையாக முடிக்கிறதுக்கு விக்னங்களை தேர்க்கக்கூடிய விநாயகர் பெருமான் வழிகாட்டுவார். சிம்பிள் இருக்கிற தெருவெல்லாம் அவர் இருக்காரு. அவரை வழிபாடு செஞ்சா எனக்கு மாற்றம் வருமா அப்படின்னு நினச்சிடாதீங்க இல்லையா? ஒரு கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அப்படி அவரை எங்கேயுமே இருக்காருன்னு குறைவா என போட்டுறாதீங்க. அவரெல்லாம் சமாளிக்க முடியாத எத்தனையோ வரலாறுகள் இருக்கு. அதுவும் எல்லாரும் பயப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கே பயங்கரமான பாடம் கற்பித்து கொடுத்தவர் நம்முடைய விநாயக பெருமான் தான். அதை மனசில் வச்சுக்கிட்டோம். 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. திருமண தடைகள் நீங்குங்க. திருமணமாகலை, திருமணத்திற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆண்கள் பெண்கள், ரொம்ப வயசாயிடுச்சு, இல்லை மறுமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கோம், அதுவும் தடைப்பட்டு போகுது, இப்படி சொல்லக்கூடியவங்க திருமண தடைகள் நீங்கும். திருமண காரியங்கள் கைகூடி வருங்க. திருமண யோக வாழ்க்கை சிறப்பாக அமையும். குறிப்பாக உங்கள் விரும்பிய வாழ்க்கை துணையாக அமைச்சிக்குவீங்க. அதே மாதிரி விவாகரத்தில் இழுபறியாக இருந்தவங்க அந்த இழுபறி தன்மை நீங்கி விவாகரத்து கிடைக்கும். அலுவலகத்தில் இருந்த அவப்பெயர் மாறுது. அதாவது செய்யாத தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சிருப்பீங்க. இது நாள் வரைக்கும் கெட்ட பேரை சுமந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த தண்டனையிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் மீது தப்பு இல்லை அப்படின்னு மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். அதே மாதிரி குடும்பத்திலேயே உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா? சகோதர சகோதரிகள் பரம்பரை சொத்துக்காக கேஸ் போட்டு இருந்திருப்பாங்க. அந்த சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றமான காலகட்டமாக இருக்க போகுது. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அது ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பலன்களை ஃபாலோ பண்ணிக்கணும். கடன் மேலே கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு வழி பிறக்க போகுது. லாபம் வரக்கூடிய நேரம். ஏன்னா லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு, 5ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, பாக்கியத்தில் குரு இருக்காரு. அலுவலக ரீதியாக சில சத்ருக்களுடைய தொந்தரவு பிரச்சனை இருந்திருக்கும். அது எல்லாமே சரியாகும். அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் உள்ள முனிவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்புங்க. குடும்பத்தோடு போயிட்டு வாங்க, அமோகமான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி நெய் தானம் கொடுக்கறது நல்லது. இது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் யோகம் கிடைக்கும். நினச்ச காரியங்கள் எல்லாமே நடத்தி முடிக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. புதுசாக நீங்கள் எடுக்கக்கூடிய படிப்புகளில் வெற்றி பெறுவீங்க. முதல் 4 மாதங்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு தடங்களுமே இருக்காது. அதே மாதிரி திடீர் பணவரவு இருக்கும்.
இருக்கும். அதே போல் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாம் அரசியல் வேணாம்ப்பா, விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் திரும்பவும் நீங்கள் அதுக்கே போகிற மாதிரி மேலிடத்திலிருந்து அழைப்பு வருங்க. இதோட மலைக்கோவில், கிராம கோவில், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகக்கூடிய யோகம் அமையும். ஆன்மீகத்தில் அதீத நாட்டம் இருக்குங்க. துலாம் ராசிக்காரங்க இந்த நேரத்தில் ஏதோ கோயிலுக்கு போவீங்க, எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வீங்க, மனநிறைவோடு இருப்பீங்க. அப்படியே தெய்வத்துக்கு பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்கும். குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. அறிமுகம் இல்லாத நபர்களை நம்பாமல் இருக்கிறது நல்லது. துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக மாறப்போகுதுங்க. முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகளை என்றைக்குமே மன்னிக்க மாட்டீங்க. அதுக்காக எதிரிக்கே ஒரு பிரச்சனைனா கூட சும்மா இருக்க மாட்டீங்க. ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடல்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளுக்கான அர்த்தத்தை தன்னோட வாழ்க்கையை வச்சு வாழக்கூடியவங்க. யார் என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவனை நான் தண்டிக்கணும் அப்படின்னா அவனுக்கு திருப்பி பதிலடி கொடுக்க வேண்டாம். அவன் பண்ணதில் 1% கூட நான் பண்ண மாட்டேன், ஆனால் அவனுக்கு நல்லது பண்ணி விட்டுட்டு போயிடுவேன். அவன் வாழ்நாள் முழுக்க ஏண்டா நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னு வருத்தப்பட்டே அவன் சாகணும். இதுதான் துலாம் ராசி மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையே இருக்குங்க. இவங்க தண்டிக்கிறதுல ஒரு வித்தியாசமானவங்க. எல்லா விதத்துலேயும் ரொம்ப நல்லவங்க. 10 மாதம் சுமந்து பெற்ற தாயோட அருமையை முழுசாக தெரிஞ்சவங்க. வாழ்நாள் முழுக்க தாய்க்காகவே ஒவ்வொரு நிமிஷத்தையும் யோசிக்கக்கூடியவங்க. தாய் நாட்டையும் நேசிப்பாங்க. உடுத்தக்கூடிய உடையும் சரி, உள்ளே இருக்கக்கூடிய மனசும் சரி வெள்ளையாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. யாருக்குமே தீங்கு நினைக்காத தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. உங்களை பற்றி பேசினா இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க பேசிக்கிட்டே போகலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மேன்மையானவங்க, நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க. நீங்கள் ஒரு இடத்துல இருந்தாவே அந்த இடத்துல நியாயம் ஜெயிக்கும். இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்க? பயப்படவே வேணாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே மறக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க போகுதுங்க. முடங்கி கிடந்த நீங்கள் முழு பாடுபட்டு முன்னேறி நிற்க போகிறீங்க. அடிப்படை வசதிகள் பெருகும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். விஐபிகளினோட உதவி கிடைக்குங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். இழுபறியாக இருந்த வேலைகள் கூட சீக்கிரமாக முடியுங்க. புதுசாக நிலம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தெளிவாக செஞ்சு முடிப்பீங்க. குறிப்பாக வர வேண்டிய பணம் கைக்கு வருங்க. கல்வியாளர்கள், அறிஞர்களினுடைய நட்பு கிடைக்கும். பழைய சிக்கல்கள் எல்லாமே இப்போ பேசி தீர்த்துருவீங்க. கணவன் மனைவியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப அந்யோன்யமாக இருப்பீங்க. வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் விளையாட ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு தவிச்ச பெற்றோர்களுக்கு அழகான வாரிசுகள் உருவாகுங்க. பிள்ளைகளால் சமூகத்தில் மதிக்கப்படுவீங்க. தடைப்பட்ட கல்யாண பேச்சு இப்போ கூடி வருங்க. கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி வங்கி கடன் கிடைக்கும். புதுசாக வீடு கட்டி கொடுப்பீங்க. எதிர்காலத்துக்கு சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க. உறவுக்காரர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. குறிப்பாக புதுசாக வேலை கிடைக்கும். தாய் வழியில் அனுகூலம் உண்டாகும். அரசு காரியங்கள் கடகடன்னு நடந்து முடியுங்க. சந்தோஷமும் வரும். ஒரே நேரத்தில் 2-3 வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க. குடும்பத்தில் இந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கூட மறைஞ்சு போகுங்க. திடீர் பயணங்கள் வரும். அதனால் அனுகூலமான பலன்கள் கிடைக்குங்க. அரசாங்க அதிகாரிகள், விஐபிகள் கிட்ட உங்களுக்கு ஒரு நட்பு இருக்கும். குலதெய்வ கோயிலை புதுப்பிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயருங்க. எதிர்பார்த்த அயல்நாட்டு பயணம் கூடி வரும்.
உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சீராக தாங்க இருக்கும். இருந்தாலுமே இரத்த அழுத்தம், சளி தொல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடலை நல்லா கொஞ்சம் அக்கறை வச்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யாரையும் நம்பி முடிவெடுக்கக்கூடாது. கர்ப்பிணிகளாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி முக்கியமான பத்திரங்களில் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. மற்றவங்க கிட்ட எப்போவுமே அளவாக பேசுங்க, அளவாக பழக்கம் வச்சுக்கோங்க. கணவன் மனைவி உறவு சிறக்கிறதுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நல்ல விதத்தில் முடியுங்க. வராத நீங்கள் கைவிடப்பட்ட பணம் கூட உங்களை தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. குறிப்பாக நோய்கள் விலகும். எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆர்வம் பிறக்குங்க. தெளிவாக முடிவெடுப்பீங்க. குடும்பத்தில் மற்றவங்க மேலே சந்தேகங்கள் நீங்கி சந்தோஷம் குடி போகுங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க. உயர்கல்வி, உத்தியோகம் இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியில் முடியுங்க. குலதெய்வ கோவிலுக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் எப்போ போனாலும் உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்னால் தொழில் தொடங்கினவங்க வியாபாரத்தில் எல்லாம் வந்து முன்னேற்றத்தில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போது அவங்கள விட பல மடங்கு முன்னேற்றத்துக்கு நீங்கள் போவீங்க. குறிப்பாக கடையை வந்துட்டு விரிவுபடுத்துவீங்க. ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா 2-3 கடை வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளியாட்களினோட அனுசரணை வியாபாரம் பெருகுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வந்து சேருவாங்க. கெமிக்கல், கமிஷன், வாகன உதவி, பாகங்கள் இந்த மாதிரி எல்லாமே தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் மறையும். பங்குதாரர்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு என்னதான் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்மளும் சீரும் சிறப்புமாக செஞ்சு கொடுத்தாலும் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து அவப்பெயர் மட்டும்தாங்க கிடைக்கும். நல்ல பேரே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு மேலதிகாரிகளே உங்ககிட்ட அனுசரணையாக நடந்துக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை அப்படிங்கிறது மாறப்போகுதுங்க. அவங்களே உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. இப்படி இல்லைப்பா, இப்படி இருப்பா அப்படிங்கிற மாதிரி பதவி உயர்வு கிடைக்குங்க. சம்பள உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்கள் கிட்ட இருந்து வந்த அந்த பணிப்போர் அப்படிங்கிறது நீங்கள் விரும்பிய இடத்திற்கான இடமாற்றமும் கிடைக்கும். முடங்கி கிடந்த தொழில் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேகம் பிடிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையோட அத்தியாயத்தை இப்போ தொடங்க போகிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியாக சொல்லணும் அப்படின்னா பரிகாரம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் களம்பூர் அப்படிங்கிற ஊரில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ வீர ஆஞ்சநேய பெருமானை வழங்கி வர்றதுனாலையும் துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்கிறதுனாலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து நீங்கள் அனுபவிக்க முடியுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிங்கிறத தாண்டி நல்ல முன்னேற்றத்துக்கு போக முடியும். வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக மாற்றி கொடுப்பாருங்க இந்த வீர ஆஞ்சநேய பெருமான். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. ரொம்ப நல்ல மாற்றத்தை உணர முடியுங்க. கண்டிப்பாக துலாம் ராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்தது மாறப்போகுங்க. உங்கள் மனசுக்கு நிறைவை கொடுத்துருக்கோம். பரவாயில்ல, நம்ம வந்து நல்லா நம்ம வாழ்க்கை இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு திருப்தியை வந்து இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குங்க. நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரங்க. ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்கு. சமூகத்தில் செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும். உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். பகைவர்களை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பணவரவு அதிகரிக்குங்க. நினச்சதை சாதித்து நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாகுது. வழக்குகள்லாம் சாதகமான நிலை இருக்குது. எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வலிமையில் உங்கள் மிஞ்சிக்க ஆளே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு சாதகம். இதில் வந்து சனி பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு தாராளமான ராஜயோக பலன்களை அள்ளி கொடுக்குறாரு. முயற்சிகளில் வெற்றி உண்டாக்குறாரு. குறிப்பாக யோகம் செல்வாக்கு அதிகரித்து கொடுக்குறாருங்க. தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தர்றாருங்க. போட்டியாளர்கள் எல்லாமே பின்வாங்கக்கூடிய நிலையை உருவாக்குறாரு. வழக்குகள் எல்லாமே வெற்றியாக மாறும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறுங்க. நன்மைகள் அதிகரிக்க போகுது. போராட்டமான நிலையிலிருந்து இப்போ விடுபட போகிறீங்க. இவங்களை தொடர்ந்து ராகுவும் கேதுவும் என்ன பண்ணுறாங்க? சனி பகவானே சாரகமாக நாங்கள் மட்டும் என்ன அள்ளி அள்ளி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிற தேவையற்ற பிரச்சனைகளை சரி செஞ்சு கொடுக்குறாங்க. குடும்பத்தில் இருந்த நிம்மதி இல்லாத நிலையை நிம்மதியான நிலையாக மாற்றி கொடுக்குறாங்க. புதிய நட்புகளால் உங்களுடைய பொருளாதார நிலை உயருங்க.
புதிய முயற்சிகள் எல்லாமே இப்போ வெற்றியாக மாறுதுங்க. நினச்சதை சாதிக்கக்கூடிய நிலை இருக்குது. பணம் அப்படிங்கிறது பண வரவில் இருந்த தடைகள் விலகிறது மட்டும் இல்லாமல் பல வழிகளில் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. செல்வாக்கு உயரும். பட்டம், பதவி, அந்தஸ்துன்னு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க. அடுத்தது குரு பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது யோகத்தை உண்டாக்குறாரு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியை கொடுக்குறாரு. வேலை தேடுறவங்களுக்கும் நல்ல வேலையை அமைச்சு கொடுக்குறாருங்க. புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குறாரு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும். புதிய பொறுப்புகள் தேடி வருங்க. குரு பகவான் அதிகபட்சமான யோகத்தை வழங்குறாரு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்குறாரு. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வழங்குறாரு. பணம், பதவி, பட்டம், செல்வாக்கு எல்லாமே கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றுறாருங்க. அடுத்தது சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்துறாங்க. எதிர்பார்த்த நன்மைகளை உண்டாக்குறாருங்க. வியாபாரம், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். பணியாட்களாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஒருத்தர் கீழே வேலை செய்கிறீங்க அப்படின்னாவே உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். எதிர்பார்ப்புகள் விலக போகுது. ஆரோக்கியம் சீராகுதுங்க. சட்ட சிக்கல்களுக்கு ஒரு முடிவு கிடைக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கைகூட போகுது. புதிய புதிய முயற்சிகள் அப்படின்னா எல்லாமே மேற போகுதுங்க. நினச்சதை சாதிக்க போகிறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சூழல் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய வேலைகள் எல்லா விதங்கள்லேயும் உங்களுடைய எண்ணங்கள் போலவே நல்லபடியாக நிறைவேறுங்க. தெய்வீக சிந்தனை